வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் அதிமுக தலைமையில் புதிய மாற்றம், அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் பெரும் ஒரு பதவியில் அங்கம் வகித்தவர், அதாவது தலைகீழ் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நடந்தது. மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும் அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல 3 முறை முதலமைச்சராக இருந்தார். இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று அழைக்கப்படும் வகையில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கட்சியில் இல்லைங்க, அடிப்படை தொண்டர்கள் பதவியில் கூட அவர் இல்லாத ஒரு சூழலில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய துடிதுடிப்பும் எங்கே வருதுன்னா, நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தில் தான் அவர் இருந்துகிட்ருக்காரு, செயல்படுறார். ஓகேங்களா, அதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா தீவிரமாக அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் அனைவர் மத்தியிலும் ஈர்க்கக்கூடிய ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னென்னா, என்னதான் கட்சியிலேருந்து நீக்கிட்டாலும் வேறு ஒரு அணியில் போல, வேறு ஒரு கட்சிக்கும் போல் எதுவுமே பண்ணல. உறுப்பினர் மீட்பு குழு கூட்டணி ஒன்று தொடங்கி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாரு. ஓகே, இது பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் ஒன்று பண்ணிட்டாருங்க. ஏன்னா சரி, நம்ம பார்த்திங்கன்னா முரண்பாடு படக்கூடாது, விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதிமுகவில் ஒரு சீட்டு இல்லை, பல சீட்டுக்களை பார்த்திங்கன்னா பெற்று போட்டிகிட்ருப்பார். அவருடைய மகன் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு பக்கம் எடப்பாடி நானும் தலைமை இருக்கணும், எடப்பாடி ஓபிஎஸும் தலைமை இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால கொஞ்சம் சிக்கலாகி இப்பொழுது பார்த்திங்கன்னா தத்தளித்து கொண்டிருக்கும் சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அது நீடிக்காது. இன்னும் பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி பிறகு தலைமையே ஓபிஎஸ் தான் அவர் கைப்பற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் தரப்பு. அப்படி ஆனால் இப்போது இபிஎஸ்ஸின் கதை என்னென்னா டோட்டல் ஃபினிஷ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இவங்க சண்டையிலும் சரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்ருக்கு, தேர்தல். ஓகேங்களா, இவங்க சண்டை தான் இருந்தாலும் நாட்கள் போயிட்டுருக்கு, தேர்தல் வந்துட்டுருக்குதோ, எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. இதிலே கூட பார்த்திங்கன்னா அதிமுகவில் போட்டியிடுறாங்க. பட் பெரும்பான்மையான ஆதரவு தென் தமிழகத்தில் கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதனால் சட்டமன்ற தேர்தலை விடக்கூடாது. விட்டோன்னா அவள் தான் நம்மளுடைய திமுக முந்தி கொண்டு போயிடும். அடுத்து வளர்ந்து வந்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி முந்தி கொண்டுடும். அதுக்கப்புறம் விஜய் வேறு வரப்போகிறார், அதாவது டிவிகே, அவர்களும் முந்தி கொண்டு போ. அப்புறம் அதிமுக கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்திங்கன்னா முறியடிக்கணும், அதையெல்லாம் பார்த்திங்கன்னா விடக்கூடாது. அதிமுக மீட்டுருவாங்க செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி சரி ஒன்று சேர்ந்துடலாம். சசிகலா அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க கடைசியாக, இல்லை எங்கெல்லாம் ஒருத்தர் திருந்த போகிறாரு, எல்லோரும் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, எல்லாமே 2024 பிரதிபலிப்பின் ஒரு உச்சகட்டம் தான் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. ஸோ என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். சும்மா நம்மளும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா வேலை ஆகாதுங்க. அனைத்தையும் நின்று பார்த்தால் மட்டுமே தெரியும் அப்படின்றது தான் அனைவர் மத்தியிலும் கருத்துக்களாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.